வயலுக்கு அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு புல்லட்லேயும் கொண்டுட்டு வயலை பக்கமாக கிளம்பியாச்சு. போன உடனே எந்த சைடு தண்ணி பாயுதுன்னு பார்த்து எப்படியும் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறோமோ இல்லையா, நான் தான் முதல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சு. வாழைக்கட்டைக்கு இடையில இடையில மிளகா எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் எங்கள் அப்பா தண்ணி பாய்ச்சிட்டே பறித்து வச்சுட்டாங்க. அதையும் போன உடனே ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம். அடிக்கிற வெயிலுக்கு கடவுளை வேண்ட அளவுக்கு ஆயிடுச்சுங்க. மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழை என்னமோ வர்ற மாதிரி வந்துட்டு போயிட்டேன்ல அப்படின்ட்டு போயிடுது. அது வரைக்கும் வேற வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு தாங்க தண்ணி எல்லாமே அடைக்கணும். சரி வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே சுட சுட சாப்பாடு வச்சுட்டு கீரை கூட்டு வச்சாச்சுங்க. அதையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வெஞ்சனை வேற வேணுமேன்னு சொல்லிட்டு மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்து பெரிய இலை கிழிச்சு வச்சாச்சு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றக்குள்ள வீட்டில் வேற 2 ஜீவன் பட்டினியாக கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கண்ணுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் புல்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறுத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை சாப்பிட்டுட்டு இனி புல்லெல்லாம் தூக்கிட்டு வீட்டை பக்கம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம்.